2006 ரிலீஸான தி டெட்டனேட்டர். புருஷனை யாரோ வேட்டையாடிட்டாங்க. ஆனா அவனை அம்போன்னு விட்டுட்டு அவன் கிட்ட இருக்கிற பணத்தை தூக்கிட்டு ஓடி வந்துட்டா ஒரு ஐட்டக்காரி. ஆனா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா. கடமைக்காக உயிரையும் கொடுப்பான் இந்த கருப்பு போலீஸ்காரன். ஆனா பொண்டாட்டி புள்ள வரம் கேட்டான்னு இவன் கொடுக்கவே இல்லை. அதனால வரத தேடி அவ இன்னொருத்தன் கூட ஓடியே போயிட்டா. இவரு நாடு விட்டு நாடு வந்து ஆயுத வியாபாரிய மாறுவேஷம் போட்டு பிடிக்கிறாரு. ஆனா அவனுங்க இவரு போலீஸ்காரன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. இவரும் அவங்கள போட்டு தள்ளிட்டாரு. ஆனா இந்த ஊரு போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இந்த ஊரோட பணக்காரன் தான் ஆயுதங்களை வித்துக்கிட்டு இருக்கான். அவனை எவிடன்ஸோட பிடிக்க இந்த ஊரோட போலீஸும் நம்ம ஹீரோவும் டீலிங்க போட்டுக்கிட்டு களத்துல இறங்குறாங்க. இந்த பணக்காரன் கிட்ட தான் ஐட்டக்காரியோட புருஷன் அக்கௌண்டன்ட்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனோட பணத்தை தான் இவ தூக்கிட்டு ஓடி வந்துட்டா. போலீஸ்காரனும் இவளை வச்சு அந்த பணக்காரனை பிடிக்க பாக்குறான். ஆனா அந்த பணக்காரன் இவகிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளடிக்க பாக்குறான். அவனோட ஆளுங்களும் இவங்க எங்க போனாலும் வேட்டையாடுறாங்க. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு இருக்குன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. அதனாலயே யாரையும் நம்பாம ஐட்டக்காரியை ஈத்துக்கிட்டு ஓட்டலா ஓடிக்கிட்டு இருக்காரு. ஐட்டக்காரி அவளோட துணி கடையை மூடாம பனியன் கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா போலீஸ்காரன் இவகிட்ட பணத்தை வாங்கல. ஆனா அவளோட மனத்தையே இவன் வாங்கிட்டான். ஒரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பணக்காரனும் இவங்கள துரத்திக்கிட்டு இருக்கான். அந்த பணக்காரன் பணத்தை வச்சு ரஷ்யாவோட மிகப்பெரிய பாம்பை வெடிக்க வச்சு இந்த ஊரையே அழிக்க பாக்குறான். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி தப்பிக்க போறாங்க, பணக்காரனோட சதி திட்டத்தை இவங்க எப்படி முறியடிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. பிளேடு ஹீரோ எல்லாரையும் அடிப்பாருன்னு பார்த்தா எல்லார்கிட்டையும் அடி வாங்குறாரு. ஒன்னு பொண்ணு பின்னாடி ஓடுறாரு, இல்லனா பணத்துக்கு பின்னாடி ஓடுறாரு. நல்ல வேலை தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. அதனாலேயே படமும் நல்லா இருக்கு. IMDb ரேட்டிங் 4.7, நம்ம ரேட்டிங் 5.5. 2013 ரிலீஸான மெட்ரோ. ஒரு டாக்டர் கடையில உட்காந்து மருந்த விற்கிறாரு. ஆனா அவரோட பொண்டாட்டி அவளோட மருந்த அடுத்தவனுக்கு வித்துக்கிட்டு இருக்கா. புருஷன் பகல்ல டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா பொண்டாட்டி நைட்ல டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. இது பார்த்தாதுன்னு இவங்களுக்கு ஒரு பொண்ணு வேற. புருஷன் அப்பாவி, ஆனா பொண்டாட்டி அடிப்பாவி. உன் புருஷனை விட்டுட்டு என் கூட வந்துருன்னு நல்ல காதலன் இவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். கூட சீக்கிரமே டிவோர்ஸா வாங்கிட்டு உன் கூட வந்துடுறான். அது வரைக்கும் மேட்டரை கண்டினியூ பண்ணுவோன்னு இவ அடம்பிடிக்கிறா. ஒரு பக்கம் ரயில் செல்லக்கூடிய சுரங்கப்பாதையில தண்ணி வந்துகிட்டு இருக்குன்னு ஒரு தாத்தா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை எச்சரிக்கிறாரு. ஆனா அவனுங்க இவரை அடிச்சு துரத்திடுறானுங்க. டாக்டரும் பொண்டாட்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவ வரவே இல்ல. இவரும் வேற வழி இல்லாம பொண்ணை கொண்டு போய் ஸ்கூல்ல விட ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு. அதே ட்ரெயின்ல பொண்டாட்டியோட நல்ல புருஷனும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுரங்கப்பாதையில சுமாரா வந்துகிட்டு இருந்த தண்ணி சுனாமியா வந்து ட்ரெயினையே தூக்கி வீசுது. மக்களும் சுரங்கப்பாதையில மாட்டிக்கிட்டு தப்பிக்க வழியை கண்டுபிடிக்கிறாங்க. கவர்மெண்ட்டும் இவங்களை காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா ட்ரெயின்ல இருந்து வர கரண்ட்டை ஆன் பண்ணி பாதி பேரை இவனுங்களே கொண்டுட்டானுங்க. இதுக்கப்புறம் இவங்க எப்படி தப்பிக்க போறாங்க? பொண்டாட்டிக்காரியும் புருஷன் வேணுமா இல்ல நல்ல புருஷன் வேணுமான்னு யாரு பின்னாடி இவ போக போறான்னு ஒரு வழியா படத்தை முடிக்கிறாங்க. ட்ரெயின் சீக்வன்ஸ இவங்க நல்லாவே எடுத்திருக்காங்க. அங்கங்க லைட்டா லேக் அடிக்கும், ஆனாலும் படம் நல்லா இருக்கும். தமிழ் டப்பிங் ரசிக்கும்படியாவே இருக்கு. IMDb ரேட்டிங் 6.4, நம்ம ரேட்டிங் 6.5. 1990 ரிலீஸான பிரெடேட்டர் 2. இனிமே பிரெடேட்டர் படத்திலேயே நான் நடிக்க மாட்டேன்னு அர்னால்டு ஓடிட்டாரு. ஆனா அவரோட சித்தி பையன் நான் நடிக்கிறேன்னு போலீஸா வரான். எடுபடி வேலை செய்ய கூட நீ லாய்க்கே இல்லன்னு இவரோட மேல் அதிகாரி மூஞ்சிலேயே காரி துப்பினாலும் அதையும் வெக்கமே இல்லாம தொடச்சி போட்டுட்டு அடுத்த வேலையை இவன் பார்க்க போயிடுறான். இவனுக்கு தான் மாநிலன்னு பார்த்தா இவனோட டீமுக்கும் அதுவும் இல்ல. இவங்க கூட்டத்திலேயே அது புத்திசாலின்னா ஆம்பளை மாதிரி இருக்கிற அந்த பொம்பளை தான். ஒரு பக்கம் காட்டுக்குள்ள இருந்த பிரெடேட்டர் நகரத்துக்குள்ள வருது. ரெண்டு ரவுடி கும்பல் பணத்துக்காக சண்டை போட்டு சுட்டுக்கிறானுங்க. அந்த சவுண்டு கேட்டு வந்த பிரெடேட்டர் ஆடு மாதிரி அவங்கள உரிச்சு தொங்க விட்டுட்டு போயிடுச்சு. எவிடன்ஸ் கிடைச்சாலே இந்த டிபார்ட்மெண்ட் குற்றவாளிய கோட்டை விட்டுருவானுங்க. இப்போ எவிடன்ஸும் இல்ல. இன்னொரு பக்கம் பிரெடேட்டர் மக்களை வேட்டையாடி விளையாடி போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அது ஒரு ஏலியன் மிருகம் என்று நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஏலியன் மிருகத்தை வேட்டையாடி விளையாடினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. அர்னால்டு மட்டும் இந்த படத்துல நடிச்சிருந்தாருன்னா படம் வேற மாதிரி இருந்திருக்கும். ரோட்டுல போற வரவங்க கூட பிரெடேட்டரை கண்டுபிடிப்போம். ஆனா நம்ம ஹீரோவும் அவரோட எடுப்பு டீமும் கண்டுபிடிக்கிறன்னு பேர்ல சுத்திக்கிட்டே இருப்பாங்க. காட்டுக்குள்ள இருந்த பிரெடேட்டரையே இவங்களால சமாளிக்க முடியல. அந்த பிரெடேட்டர் நகரத்துக்குள்ள வருது. இவங்க எப்படி சமாளிக்க போறாங்களோ அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. அதுதான் இந்த படத்தையே பார்க்க வைக்குது. IMDb ரேட்டிங் 6.3, நம்ம ரேட்டிங் 6.1. 2012 ரிலீஸான ஸ்டோரேஜ் 24. ஒரு ராணுவ விமானம் கிராஷ் ஆகி ஸ்டோரேஜ் என்று அழைக்க போன இடத்துல வந்து விழுது. ஒரு பக்கம் கவர்மெண்ட் லண்டன் முழுக்க லாக்டவுனா போடுறாங்க. இது தெரியாம ஒரு டீம் அண்டர் கிரவுண்ட்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்த பாக்ஸ்ல ஏலியன் மிருகம் ஒண்ணு இருக்கு. அது தப்பிச்சு வந்து இவங்க இருக்கிற இடத்துக்குள்ள புகுந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த ஏலியன் மிருகம் கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா படம் நல்லாவே இல்ல. தமிழ் டைப்பிங் கேட்கற மாதிரியும் இல்ல. ஏண்டா யூனிவர்சல் பிக்சர், ஏண்டா இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு படத்தோட கதையை கேட்பீங்களா மாட்டீங்களா? நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு ஒரே காரணத்துக்காக இந்த படத்தை உட்காந்து பார்த்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டீங்க.
படத்துல எந்த ஒரு விறுவிறுப்பும் இல்ல, அந்த சிஜில அந்த மிருகத்தை நீங்க சரியா காட்டவும் இல்ல. ஏற்கனவே படம் பொறுமையா போகுது, இது பார்த்தாதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் தனி ஸ்டோரி வேற இருக்கு. IMDb ரேட்டிங் 4.5, நம்ம ரேட்டிங் 2.5.